Lovable subscribers and dear audience, welcome back to our channel. குரோம்பேட்ல ஒரு வீடு, அதுவும் வந்து ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு. மொத்தம் 3 ஃப்ளோர், ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு, 3 ஃப்ளோருக்கு 3 வீடு, 2 கவர் கார் பார்க்கிங். ஜிஎஸ் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 950 மீட்டர்ஸ், லெஸ் தென் a கிலோமீட்டர். மெயின் ரோட்ல இருந்து கிட்ட, ஜிஎஸ் ரோட்ல இருந்து கிட்ட அப்படின்னா குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப கிட்ட. எல்லா ஃபெசிலிட்டிஸும் சரவணா ஸ்டோர்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்ட் போத்தீஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லா ஃபெசிலிட்டிஸ்க்கும் நியர்பைல இருக்கிற ஒரு லொக்காலிட்டி. இந்த ஏரியால ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு. மெயினான விஷயம் 1350 ஸ்கொயர் ஃபீட்ல 3 டாய்லெட் அண்ட் 3 பெட்ரூம் ஃபெசிலிட்டி. எந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் வருதுன்றது தெரிஞ்சுக்கணும் நாவலா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி இன்ட்ரோடக்ஷன்லயே கம்ப்ளீட்டா ஒரு ஓரியன்டேஷன் தந்துட்டேன். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டியா இருக்கு. சோ அது ப்ராப்பர்ட்டியோட லொக்காலிட்டி ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ப்ராப்பர்ட்டியோட லொக்காலிட்டி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, குரோம்பேட் அப்படின்னாலே ராதா நகர் தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற என்ட்ரி. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்தோம்னா ஸ்டேஷன் ரோட், அதுல இருந்து ரைட் லெஃப்ட் எடுத்தா ராதாநகர். ராதாநகர்ல இந்த ப்ராப்பர்ட்டி சென்ட் பால் ஸ்கூலுக்கு அடுத்ததா வர்ற ரைட் கட்டிங்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. திஸ் இஸ் ஆல் அபவுட் த ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன். இந்த லொகேஷன் எதுக்கெல்லாம் கிட்ட அப்படின்னா, நீங்க சொல்வீங்க லைனா சொல்வீங்க குரோம்பேட் அப்படின்னாக்கா, அதை நானும் உங்க வாயால லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். பார்வதி ஹாஸ்பிட்டல், எண்டோமிஷன் ஹாஸ்பிட்டல் தாம்பரம், அது போக ஜிஹெச் குரோம்பேட், அதுக்கப்புறம் காவேரி ஹாஸ்பிட்டல் குரோம்பேட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸ்கூல்ஸ் எடுத்துட்டா இங்க இருந்து வாக்கபிள்ல சென்ட் பால் ஸ்கூல், முன்னாடி விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல், அந்த சைட்ல பார்த்தா ஜிஜிஎன் இன்டர்நேஷனல் ஸ்கூல், எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சரௌண்டிங்ல இருக்கு. குரோம்பேட்டோட டிப்போ அது ரொம்ப நியர்பைல இருக்கு. குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்டே இருக்கு. 950 மீட்டர்ஸ்ன்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 950 மீட்டர்ஸ் ஃப்ரம் குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரோட், ரெண்டுக்குமே 950 மீட்டர்ஸ் தான். ஜஸ்ட் வாக் பண்ணிட்டு டெய்லி வந்துட்டு போற டிஸ்டன்ஸ் தான். சோ இது தவிர்த்து வேற என்ன அப்படின்னாக்கா, மெயின் ஆனது சென்னையோட ஏர்போர்ட். ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜ்ல சென்னையோட ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிட முடியும். இதுல வந்து வேற என்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னோம்னா, ஷாப்பிங் ஃபெசிலிட்டிஸ் எடுத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ், போத்தீஸ், சென்னை சில்க்ஸ், குமரன், கல்யாண் ஜுவல்லர்ஸ், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இல்லாத ஷாப்பிங் சென்டர்ஸே குரோம்பேட்ல இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே இருக்கு. நியர்பைல மஸ்ஜித் அப்படின்னு பார்த்தா இங்க சுத்தி ஒரு 2 மஸ்ஜித் இருக்கு. இதே ஸ்ட்ரீட்ல இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்ல டெம்பிள் இருக்கு. கொஞ்சம் தூரம் போனா இங்க சர்ச்சும் இருக்கு. சோ எல்லாமே சரௌண்டடா இருக்கிற லொக்காலிட்டி தான். போர்ஷன் சீக்கிரமாவே டெலிவரி ஆகும். 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 1350 ஸ்கொயர் ஃபீட் ஈச் ஃப்ளோர் பில்டப் பண்ணி 3 ஃப்ளோரா பில்டப் பண்ணி கிட்டத்தட்ட பினிஷிங் ஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க. டெலிவரி அப்படின்றது பாக்குறப்ப ஒரு 3 to 4 monthsல டெலிவரி பண்றதுக்கும் ப்ரிப்பேர்டா இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி. சோ பில்டரோட நம்பர் ஸ்கிரீன்ல டைரக்டா கொடுத்துருக்கேன். டைரக்டா கூப்பிட்டு பேசுங்க. ப்ராப்பர்ட்டி வந்து டைரக்டா அப்ரூவ்டா இருக்கு. சிஎம்டில இருந்து அத்தாரிட்டி கிட்ட இருந்து டைரக்டா அப்ரூவ் பண்ண ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸ்க்கு வச்சிருக்காங்கன்றதுனால லோன்ஸ்க்கும் பஞ்சம் இல்லை. சோ இந்த ஏரியால கிடைக்காத எதுவுமே இல்ல. நீங்க டைரக்டா வந்து ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு என்ன உங்களோட ஃபீட்பேக்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. போர்ஷனோட பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பாக்குறப்ப, போர்ஷன்ல வந்துட்டு 2 கவர் கார் பார்க்கிங் தராங்க. லிஃப்ட் வந்து ப்ரொவிஷன் தந்துடுறாங்க. பவர் பேக்கப் தந்துடுறாங்க. கம்ப்ளீட்டா வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டா அந்த வீடை வந்து நம்மளோட சாய்ஸ்ல பண்ணி தரக்கு ரெடியா இருக்காங்க இந்த பில்டர். சோ நம்மளோட சாய்ஸ்ல அப்படின்னா என்னென்ன பண்ணி தருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் அப்படின்றதுனால இந்த வார்ட்ரோப், ஒருவேளை நீங்க கலர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்க சாய்ஸ்ல உங்க கலர்ல நீங்க கேட்குற மாதிரி பண்ணி தருவாங்க. நம்பர் 2 வந்து இதுல ஃபால் சீலிங் பண்ணி தராங்க. நம்பர் 3 இதுல வந்து வுட் ஒர்க்ஸ் பண்ணி தராங்க. எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு வீட்டுக்கு தேவையான என்னென்ன வேணுமோ அத்தனையுமே இந்த வீட்டுல வந்து கம்ப்ளீட்டா பண்ணி தராங்க. ஸோ இது ஒரு பிளக் அண்ட் பிளே ஹோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது மாதிரி நீங்க வர வேண்டியது, பால் காய்ச்ச வேண்டியது, வீட்டுல வாழ வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இந்த வீடை வந்து கம்ப்ளீட்லி பினிஷிங் ஹவுஸாவே பண்ணி தராங்க. ஸோ இந்த வீட்டோட மேஜரான லொக்காலிட்டி அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, இது ஒரு 2 சைட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஸோ வெஸ்ட் அண்ட் சவுத் சைட்ல 2 சைட்லயுமே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிறதுனால, கார்னரா இருக்கிறதுனால அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இதுல வெளிச்சம் பஞ்சமே இருக்காது, காத்தோட்டத்துக்கும் பஞ்சம் இருக்காது. ஸோ வெளிச்சமும் காத்தோட்டமும் பக்கத்துல பாருங்க, அப்படி குழுன்னு மரங்கள்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு லொக்காலிட்டி தான் இது.
ஸோ இதுல வந்து ஏரேஷன் வென்டிலேஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத ஒரு ஸ்பேஸ் தான், நிம்மதியான லிவிங் ஸ்பேஸ். இந்த வீட்டோட அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது வீடு ஈஸ்ட் ஃபேசிங் என்ட்ரன்ஸா இருக்கு. ஸோ ஈஸ்ட் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆஸ் பர் வாஸ்து ஈஸ்ட் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் பெர்ஃபெக்டா வாஸ்துல வந்து பிளான்ல உட்காரும் அப்படின்றது இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜா பார்க்க முடியுது. ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து ஒரு 1.27 crores அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த பிரைஸ் வந்து இந்த 1.27 crores அப்படின்ற பிரைஸ் ஃபுல்லி ஃபர்னிஷ்டா இன்க்ளூடிங் டாக்குமெண்டேஷன் எல்லாம் சேர்த்து லைக் ஒரு இதுக்கு மேல நீங்க எதுவும் பே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் ஆல் இன்க்ளூட்ஸா வந்து இந்த பிரைஸ் வந்து தராங்க அப்படின்றதான் இந்த ப்ராப்பர்ட்டில என்னால பார்க்க முடிஞ்ச பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் என்ன போர்ஷனை பார்த்துட்டு வாங்க வேண்டியதானே. கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.